ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய திருச்சபைக்காக இந்த கனமான ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தி மட்டும் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக, இந்த ஜெப நாட்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஜெபா பாஸ்டருக்காக, சகோதரி பிள்ளைகளுக்காக, சபை மூப்பர்கள், விசுவாச பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த தாயாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா கனத்துக்குரிய ஊழியர்களுக்காக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். தொடர் ஜெபத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி, இந்த முதல் ராத்திரியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து நாம் ஆரம்பிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடலாம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து 2 வார்த்தை ஜெபிக்கலாம். அவர்கள் உபவாசித்து கொண்டிருந்த போது, கர்த்தருக்கு ஆராதனை செய்த போது, whenever we spend time with God, எல்லாரும் கண்களை மூடுங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவு. எல்லாரும் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனோடு நேரம் செலவிடுகிறோமோ நிச்சயமாகவே சில மாற்றங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. விளையாடி கொண்டிருந்த போது அல்ல, அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அல்ல, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது. ஹல்லேலூயா. சத்தியமங்கல பகுதியில் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் பிரித்து விட போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி குடும்பங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தலாம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். ஆவியில் ஏவப்பட்டபடி 2 நிமிஷம் நான் ஜெபிக்கலாம். தாராபா சாந்தலாதியஸ். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you Lord. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்றே, அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும், என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும். ஜனம முடியதாடி என்ன முடியும், அந்த வார்த்தை முடியாது. சிலுவையின் நிழலுக்கு கீழாக மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியின்படி அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது, இன்னைக்கு இந்த முதல் பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி, இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும்படி என் ஆவியை ஏவின ஒரு வார்த்தை இதுதான். சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும். தேங்க்யூ. ஒரு தேவ பிள்ளை, ஒரு திருச்சபை, ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசத்தில் வாழுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்க வேண்டிய 2 வார்த்தைகள். ஒன்று, இந்த பூமியிலே வாழும்போது அல்லது
ரெண்டாவது, நாம் இந்த பூமியை விட்டு எடுபட்டு போகும்போது கேட்க வேண்டிய ஒரு சத்தம். பூமியை விட்டு எடுபட்டு போகும்போது நாம் கேட்க வேண்டிய சத்தம் தேவனுடைய வாயிலிருந்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. உற்சாகமாக இருக்கீங்களா? ரைட். ஆனால் இந்த பூமியில் வாழும்போது ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை கேட்க வேண்டிய ஒரு சத்தம், அவர்களை நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். இந்த சத்தத்திற்காக பல வருடங்களாக இந்த தேவ மனிதன் காத்திருந்தான். ஒருவேளை உங்களுக்கு இதை கேட்கும்போது ஒரு சர்வசாதாரணமாக இந்த வசனங்கள் காட்சியளிக்கப்படலாம். ஆனால் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் இந்த சத்தத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் காத்திருந்தான். 14 years he waited. நாடியில் கை வைக்க வேண்டாம், கொஞ்சம் நிமிர்ந்துருங்க, உங்கள் முதுகுக்காக ஜெபம் பண்ணப்படும். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, 3 மணி நேர விஷயத்தை வெறும் 45 நிமிஷத்துக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு வேகமாக என் கூட பிரயாணம் பண்ணணுமோ பிரயாணம் பண்ணணும். இல்லைனாலும் நான் உங்களை விட்டுட்டு ஓடுவேன். என் கல்யாணத்துக்கே என் மனைவியை விட்டுட்டு நான் ஸ்டேஜுக்கு ஓடிட்டேன். அதனால் உங்களை விட்டுட்டு ஓடுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். சிரிப்பே வராதோ? ரைட், வாழ்த்துக்கள். சாயங்காலம் ரிசப்ஷனில் கனத்துக்குரிய ஊழியர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. கன்னியாகுமரியில் காலையிலையும் பொண்ணு வீடு, சாயங்காலம் மாப்பிள்ளை வீடு வைப்பாங்க. அதனால் மிகுந்த சிரமம். மதியானம் எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு சாயங்காலம் ஃபோனுக்கு மேலே ஃபோனு, ஊழியக்காரங்க எல்லோரும் வந்துட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்னு. ஸோ காரை விட்டு நான் எந்த கூட்டத்துக்கும் நேரமாக போகிறது எனக்கு வழக்கம். கல்யாணத்துக்கு இப்படி லேட்டாக போயிட்டோமேன்னு ஒரு குற்றமான சாட்சியில் காரை விட்டு இறங்கி மனைவியை மறந்துட்டேன். ஆமாம், வேகமாக ஸ்டேஜுக்கு போன உடனே அப்புறம் தான் பாதியில் க்ரௌடு சொல்கிறாங்க, பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை வருது, அதையும் கூட்டிகிட்டு போங்க. அதனால் நீங்கள் வேகமாக கூட வரணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 14 வருடங்கள் ஒரு தேவ மனிதன் இந்த சத்தத்திற்காக காத்திருந்தான். எந்த ஒரு தேவ பிள்ளையும் அழைக்கப்பட்டிருக்கலாம், வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஒரு குறித்த காலம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 23வது அபிஷேக பெருவிழா இந்த சபைக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு கூட்டமாய் அமைய போகிறது. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தலாம். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க, நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. He waited for 14 years. 14 வருடங்கள் அவன் காத்திருந்தான். கொஞ்சம் ஜெபத்தில் வாங்க. ஜெபிக்காதவர்களால சில வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஜெபிக்கிறவர்களால் மாத்திரமே தேவ சத்தத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பதாக யாக்கோபு நிறுத்தப்பட்ட போது யாக்கோபனிடத்தில் பார்வோன் கேட்கிறார், உன் பெயர் என்ன, உன் பெயர் என்ன என்று கேட்ட போது, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. உன் பெயர் என்ன என்று கேட்டதற்கு பெயரை மாத்திரம் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் நான் பரதேசியாய் சஞ்சரித்து வந்த வருஷம் 130 வருஷம், ஆனாலும் அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்து வந்த என் பிதாக்களின் ஆயுசு நாட்களை வந்து எட்டவில்லை என்று புலம்புகிற ஒரு சத்தத்தை ஆதியாகமம் 47:9 நம்மால் வாசிக்க முடியும். அப்போ ஒரு வாழ்க்கையின் பிரயாணத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு தெரியும், where we are in, நான் எங்கே இருக்கிறேன் என்பதை தனிப்பட்ட விதத்தில் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எப்பவுமே முகம் இப்படித்தானா அல்லது இன்னைக்கு மட்டும்? ஓகே, ரைட், நீங்களாகவே இருங்க. ரைட், நான் எகிப்திலிருந்து கானானுக்கு நான் அவர்களை அழைத்து கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினாலும் அது ஒரு 1-to-1 பஸ் மாதிரி இல்லை. இட்ஸ் நாட் அ பாயிண்ட் டு பாயிண்ட். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுனால எகிப்திலிருந்து அப்படியே ஹைஜாக் பண்ணி கர்த்தர் அவர்களை கானானுக்கு கூட்டி கொண்டு போகவில்லை. வேதத்தை நிறுத்து படித்து தியானித்த போது தனிப்பட்ட விதத்தில் கிட்டத்தட்ட 43 இடங்களை தாண்டி அவர்கள் கானானுக்கு வந்தார்கள்.
I was shocked. நான் விசுவாசிக்கிறேன், it is not an easy journey. அது ஒரு சாதாரணமான பிரயாணமாய் அவர்களுக்கு இருக்கவில்லை. 43 இடங்களை தாண்டி 44வது இடம் கானானுக்கு இக்கரையில் அவர்கள் யோர்தானை கடந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமாதானா? அதே போல உங்கள் ஆவிக்கு தெரியும், நீங்கள் இன்னும் எட்ட வேண்டிய இடத்திற்கு எட்டவில்லை. Still I am in a wilderness. இன்னும் நான் அந்த பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு தெரியும் நான் எங்கே நிற்கிறேன் என்று. அதைத்தான் வேதம் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. நான் இன்னும் பிரித்து விடப்பட வேண்டிய இடத்திற்கு பிரித்து விடப்படவில்லை. நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். அப்படின்னா என்ன? பிரித்து விடுங்கள் என்றால் என்ன? ஒரு பொதுவான வாழ்க்கையிலிருந்து ஒரு விசேஷமான நோக்கத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். ஒரு பொதுவான காமன் லைஃப். இந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டால் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன், 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமாதானா? ரைட். ஆனால் 11th 12th படிக்கும்போது எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, என்ன குரூப்னு கேட்பாங்க. என்ன சொன்னாலும் இப்படி தான் இருக்கீங்க. ரைட், நன்றி. நான் அப்படி பழகலையா, அதனால கொஞ்சம் சிரமம். காலேஜ் படிக்கும்போது என்ன குரூப்னு கேட்க மாட்டாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்பாங்க. இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எந்த மாணவனுக்கும் நிச்சயம் இருக்காது தான் என்னவாய் மாறப்போகிறேன் என்று. ஆனால் முதல் நாள் ஸ்கூலில் எழுப்பி விட்டு இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். தங்கச்சியே ஹலோ, இங்கே இங்கே இந்த இது நூல் எடுக்கிறது, அறுக்கிறது, களை பறிக்கிறது, இதெல்லாம் அப்புறம். ரைட். எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுனால கண்ணு நல்லா தெரியும் பாருங்க. ஆமாம், அதனால் எனக்கு கொஞ்சம் வயசான பிறகு என்னை ஏமாற்றலாம். ரைட். அப்போ இந்த முதல் 10 வகுப்பு படிக்கிற வரைக்கும் சும்மா முதல் நாள் கிளாஸில் எழுப்பி விட்டு கேட்பாங்க. ஏன்னா டைம் டேபிள் வந்திருக்காததுனால, நீ என்ன படிக்க விரும்புகிறேன்னு கேட்டால் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், இன்ஜினியர், என்னத்தையாவது ஒரு கதை விடுவோம். ஆனால் அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் there is no hope, ஒரு நிச்சயமும் இல்லை. ஆனால் அந்த 11th 12th படிக்கும்போது அது இந்த பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க மட்டும் சொல்லுவாங்க, அது நர்சிங் தான் போக முடியும், வேறு வழி இல்லை. தடிக்கு விழுந்தா நர்சிங் தான் போக முடியும் பியூர் சயின்ஸ் எடுத்தா. இந்த மேக்ஸ் பயாலஜி யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது. இந்த மதில் மேல் உள்ள பூனை மாதிரி இங்கேயும் சாடலாம் அங்கேயும் சாடலாம். அது அப்போது. ஆனால் காலேஜ் படிக்கும்போது நிச்சயமாய் தெரியும் தான் என்னவாய் மாறப்போகிறேன் என்று. இப்போ அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பர்னபாவுக்கும் சொல்லுகிறார். இவர்களை பொதுவான வாழ்க்கையிலிருந்து நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். நான் புரியுற மாதிரி பேசுகிறேன்னா, ஒரு பொதுவான வாழ்க்கையில் 10ஓடு 11 இருந்த இவர்களை கர்த்தர் அவர்களை அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். இன்றைக்கு முதல் ராத்திரி கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, சிலரை பொதுவான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் பிரித்து விட போகிறார். உங்களை தாயின் கருவிலிருந்து என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ, எதற்காக பிடித்தாரோ, சின்ன பிள்ளைங்க உட்பட வாலிபர்கள் கொஞ்சம் கை தட்டி 2 நிமிஷம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம், எனக்கு தெரியும். ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம். இந்த அட்மாஸ்பியர்ல ஆராதிக்கிறது, இந்த அட்மாஸ்பியர்ல வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த அட்மாஸ்பியர்ல விடுதலையை பெற்றுக்கொள்வது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. யூட்டிலைஸ், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்லி ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கை பொதுவாக முடிந்து விடக்கூடாது, என் வாழ்க்கை விசுவாசியாக முடிந்து விடக்கூடாது. சிலரை சிறுவர் ஊழியத்திற்காக பிரித்து விடுவார், சிலரை வாலிப ஊழியத்திற்காக பிரித்து விடுவார். எஸ் எஸ் மைட்டி காட் மாட்டோகோ ரோபோ சட்டாலியஸ் ஏ பாபா மாமா சக்கபரதுசியதபா. ஒரு சாதாரணமா என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, சாதாரணமா என் வாழ்க்கை முடிந்திடக்கூடாது. வானாதி வானங்கள் கொல்லாதவர்களேன்னு பாடுனா போதாது. ஹலோ, கைத்தட்டணும், வாய் திறந்து ஆராதிக்கணும். சின்ன பிள்ளைங்க உட்பட 2 செகண்ட் பரிசுத்தவான்கள் உட்பட என்னை அழைத்த ஊழியத்திற்காக, என்னை அழைத்த போது எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தீரே, அதற்காக என்னை பிரித்து விடுவீராக. திருமண வாழ்க்கை ஆகி 12 வருடமாகிவிட்டது. இன்னும் பொதுவான வாழ்க்கை, நான் அழைத்த ஊழியத்திற்காக
அவர்களை பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். ஆவியில வாங்க அண்ணன், சகோதரர்கள், தகப்பன்மார் வாங்க. ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். தரபதன வட சுடக்கூடாது. கை தட்டுனா நல்ல தட்டணும், ஆராதிச்சா நல்ல ஆராதிக்கணும். Don't end up your life in an audit. அக்கா வேடிக்கை பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையை சாதாரணமா முடிச்சிடாதீங்க, பொதுவாக முடிச்சிடாதீங்க. ஒரு சபை ஊழியம் பொதுவாக முடிந்து விடக்கூடாது. ஒரு போதகர் தன் ஓட்டத்தை பொதுவாக முடித்து விடக்கூடாது. நான் 10ஓடு 11ஆக ஆரம்பிக்கலாம், ஆனால் 10ஓடு 11ஆக என் ஓட்டம் முடிந்து விடக்கூடாது. இந்த வருஷம் முடிவதற்குள்ளே கர்த்தர் சிலரை பிரித்து விட போகிறார். பிரித்து விட போகிறது மனுஷ வல்லமை அல்ல, திரித்துவத்தின் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறுறது இங்கதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக மாறுகிறது இங்கதான். இந்த பிரித்து விட்ட பிறகுதான் பால் had an identity. அவனுக்கு ஒரு அடையாளமே வந்தது. நான் கண்ணீரோடு சொல்றேன், சாதாரணமாக ஆரம்பிக்கலாம், ஆனால் சாதாரணமாக முடித்து விடக்கூடாது. பிரித்து விடுங்கள் என்பதனுடைய ஒரு சில அர்த்தங்கள். ஒன்று, பகுத்து காண்பியுங்கள்னு சொல்றார். முகத்தில் ஒரு லாங்குவேஜ் காட்டணும் பாருங்க. நான் உங்களுக்கு புதுசு தானே. பகுத்து காட்டுங்கள் அப்படின்னா என்ன? டிசர்ன் them. அவங்கள எல்லார போல காட்டாதீங்க, அவங்கள பகுத்து காட்டுங்க. எழுதுற பழக்கம் இருந்தா எழுத பழகணும், அது நல்லது. பகுத்து காட்டுங்கள், டிசர்ன் them. அவங்கள எல்லார போல காட்டிடாதீங்க, அவங்கள மட்டும் பகுத்து காட்டுங்கள். அதுக்கு பேர் தான் பிரித்து விடுங்கள். அதற்கு ஒரு வசனம் வாசிங்களேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேக வேகமா எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்த அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். யார் இது? ஸ்தேவான். கிரேக்கருடைய விதவைகள் அன்றாட பந்தியில் விசாரிக்கப்படவில்லை என்று பிரச்சனை எழும்பின போது பேதுருவும் யோவானிடத்தில் அவர்கள் போய் முறையிட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பந்தி விசாரிப்பு எங்களுக்கு தகுதியானதல்ல, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் தரித்திருப்போம். எல்லாமே நாங்களே சொல்லிடணும். என்ன காணிக்க தருவாங்கன்னா இல்லையா? ரைட், தரித்திருப்போம்னு சொன்னாங்க. அப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி ஒரு ஆலோசனை அவர்களுக்கு ஏற்பட்டது. பரிசுத்தாவியும் நற்சாட்சி பெற்ற ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளலான்னு சொன்னாங்க. ஆமாதானா? ஆமாவா இல்லையோ? வேற வழி இல்லை. ஆமா, பரிசுத்தாவியும் நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அதுல அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 7 பேருடைய பெயரும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 7 பேருடைய பெயர்களில் 2 பெயரை தவிர மற்ற 5 பேருடைய பெயர்கள் ஒரு இடத்திலும் இடம்பெற்றதாக நம்மால் பார்க்க முடியாது. அவர்கள் ஆர்டினேஷன் வாங்கினதோட சரி, அதற்கு பிறகு அவ்வளவு பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தேவானை மாத்திரம் வேதாகமும் பகுத்து காண்பிக்கிற ஒரு சத்தத்தை அப்போஸ்தலர் 6:15 நாம் வாசிக்க கேட்டோம். ஏன் மற்றவர்களை வேதாகமும் பகுத்து காண்பிக்க முன் வரவில்லை என்று கேட்டால், அவனிடத்தில் காணப்பட்ட அர்ப்பணிப்பு. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அர்ப்பணிப்புள்ளவர்களை தேவன் பகுத்து காட்டுவார். அர்ப்பணிப்புள்ளவர்களை தேவன் பகுத்து காட்டுவார். அர்ப்பணிப்புள்ளவர்கள் எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், ஆனால் அர்ப்பணிப்போடு ஆராதிக்கிற ஆராதனையும் உண்டு. எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், ஆனால் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. இயேசு காணிக்கைப்பட்டி அருகே நின்ற போது 2 கூட்டத்தார் காணிக்கை போட வந்தார்கள். ஒரு கூட்டம் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாய் போட்டார்கள். இன்னொரு கூட்டம் தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்ததை காணிக்கையாக போட்டார்கள். 2 வார்த்தைகளை நான் வேகமாக சொல்ல போகிறேன். உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு பிரசங்கம் மறந்து போகுது. வாழ்த்துக்கள். உங்கள் எழுப்புதலான முகங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நல்லவர், எனக்கு உதவி செய்வார். ஊழியத்தை காணிக்கையாக செய்கிறேனா அல்லது ஊழியத்தை அர்ப்பணிப்பாக செய்கிறேனா? ஆராதனையை காணிக்கையாக கொடுக்கிறேனா அல்லது ஆராதனையை அர்ப்பணிப்பாக கொடுக்கிறேனா? 7 நாள் இருக்கு பிரதர், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கர்த்தருக்கு கொடுப்பேனானால் நீங்கள் ஆராதனையை காணிக்கையாக கொடுக்கிறவர்கள். தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்தவர்கள். 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்.
7 நாள்ல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் காலையில 8 to 10 நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் கொடுக்கிறேன். ஊழியத்தை காணிக்கையாய் கொடுக்கிறவர்கள். இன்னொரு கூட்டம் தங்கள் ஜீவனத்துக்கு வைத்திருக்கிறதையே கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள். கவனிங்க, கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. 9 மணி ஆராதனைக்கு காணிக்கைப்பாட்டு முடிஞ்சு வர்றாங்க பார்த்தீங்களா, இவர்கள் ஊழியத்தை காணிக்கையாக கொடுக்கிறவர்கள். ஆனால் சபை ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாகவே வந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்கள். இதோ ஊழியத்தை, ஆராதனையை, ஜெபத்தை அர்ப்பணிப்பாக செய்கிறவர்கள். இன்னும் கொஞ்சம் நீங்க உற்சாகமா வரணும். நல்ல கவனமா கேளுங்க. இவன் தன் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்தது, இந்த அம்மா கொடுத்ததை விட இவன் கொடுத்ததனுடைய தசமபாகம் கூட இந்த அம்மா கொடுத்திருக்காது. புரியுறது கஷ்டமா இருக்கா? இவன் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுத்தது, அந்த அம்மா கொடுத்ததையும் வச்சு பார்த்தா இந்த மனுஷன் ஒரு பகுதி கொடுத்தானே, அந்த கொடுத்ததனுடைய தசம பாகம் கூட அந்த அம்மா கொடுத்திருக்கிற வாய்ப்பு இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அவன் 100 ரூபா கொடுத்திருந்தான்னா இந்த அம்மா 10 ரூபா கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த அம்மாவை கர்த்தர் வேதாகமத்தில் பகுத்து காண்பித்தார். கவனிங்க, இன்றைக்கும் தேவராஜ்யத்தில் எதையும் காணிக்கையாக போடுகிறவர்கள் நடுவில் சிலர் அர்ப்பணிப்பாக செய்கிறவர்கள். கர்த்தர் அவர்களை பகுத்து காண்பிக்கத்தான் போகிறார். திருத்திருல முடிக்கிறீங்க, கைகளை உயர்த்துங்க, ஒரு வார்த்தை கேளுங்க பார்க்கலாம். ஒரு மூமெண்ட் வந்துட்டுன்னா நம்ம வேகமாக போயிடலாம். புரியாம நம்ம கைத்தட்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆத்துமாட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் ஆராதனையை காணிக்கையாக செலுத்துகிறேனா அல்லது ஆராதனையை அர்ப்பணிப்பாக செய்கிறேனா? நான் ஜெபத்தை காணிக்கையாக செலுத்துகிறேனா அல்லது ஜெபத்தை அர்ப்பணிப்பாக செய்கிறேனா? அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஜெபிங்க. நான் எப்படி செய்கிறேன், அதை வைத்துதான் கர்த்தர் என்னை பகுத்து காண்பிக்க போகிறார். சிலருக்கு ஆராதனை காணிக்கை, சிலருக்கு ஜெபம் காணிக்கை, சிலருக்கு வேத வாசிப்பு காணிக்கை, சிலருக்கு சபை கூடி வருதல் காணிக்கை. ஆனால் சிலருக்கு வேத வாசிப்பு அர்ப்பணிப்பு, சிலருக்கு ஜெபம் அர்ப்பணிப்பு, சிலருக்கு ஆராதனை அர்ப்பணிப்பு, சிலருக்கு ஊழியம் என்றால் அர்ப்பணிப்பு. அப்படி அர்ப்பணிப்புள்ள ஸ்தேவானை கர்த்தர் பகுத்து காண்பித்தது போல இந்த சபையிலே அர்ப்பணிப்போடு சிலரை செய்கிற சிலரை ஒரு ஜெப குறிப்பு நடத்த சொன்னா கூட அதை அர்ப்பணிப்பாய் செய்கிறவர்கள். உங்க ஆத்துமாவுக்கு தெரியும் சகோதரா, ஊழியத்தை காணிக்கையை போல செய்கிறவர்கள் நடுவில், ஆராதனையை காணிக்கையை போல செய்கிறவர்கள் நடுவில், அர்ப்பணிப்பாய் செய்கிற ஒரு கூட்டத்தை 1000 பேர் நடுவில் நின்றாலும் கர்த்தர் பகுத்து காண்பிப்பார். ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்பட்ட போது ஆண்கள் உற்சாகம் இல்லையே. ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்பட்ட போது அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். காரணம், அர்ப்பணிப்புள்ளவனை கர்த்தர் பகுத்து காட்டுவார். அர்ப்பணிப்புள்ளவர்கள். 2 வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 12-13. ஆண்கள் பகுதியில் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வாங்க ப்ளீஸ். அப்போ தானியேல் 1:12 2வது 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். அந்நிய தேசத்துல போனாலும் தங்கள் பிரதிஷ்டையை விட்டு கொடுக்காதவர்கள். 14வது வசனம் சொல்கிறது, ராஜபோஜனத்தில் புசித்த வாலிபர்களின் முகத்தை பார்க்கிலும் இவர்கள் முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் இருந்தது. 2வது கவனிங்க, பிரதிஷ்டை உள்ளவர்களை தேவன் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். எழுதிக்கோங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க, டைம் இல்லை. வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஸ்லோவா வேண்டாம், வித்தியாசப்படுத்தி காட்டுவார். பாருங்க, அந்நிய தேசத்துக்கு போன உடனே ட்ரெஸ் மாறல. கொஞ்சம் சர்ச்சை விட்டு காலேஜுக்கு போயிட்டா சிலருக்கெல்லாம் பேட்டர்ன் மாறுது. கொஞ்சம் இடம் விட்டு இடம் பெயர்ந்தால் ஆட்கள்ல மாற்றங்களை பார்க்க முடியுது. சபைக்கு வந்த அக்கா ஒரு மாதிரி இருக்கும், கல்யாண வீட்டில் பார்த்தா அந்த அக்கா வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது கன்னியாகுமரி மாவட்டம், நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். ரைட்.
சபையில் ஆராதிச்ச அக்கா மாதிரி கல்யாண வீட்டில் இல்லையே. ஏன்னா அங்கே போனால் பாபிலோன் தேசத்துக்கு போனதுனால அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறையை கூட அவர்கள் மாற்றவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்தையும் முகக்கலையையும் சரீர புஷ்டியும் உண்டாக்குகிறது திராட்சரசமும் போஜனம் தான். ஆமாதானா? கறி வகைகளும் நான் வெஜிடேரியனும் திராட்சரசம் தான் முகக்கலையை உண்டாக்கும் சரீர பிரகாரமா, பிசிக்கலி. ஆனால் பருப்பு வகைகளையும் பச்சை தண்ணீரையும் காய்கறிகளையும் சாப்பிட்ட இவர்கள் முகம் எப்படி கலை உள்ளதாக சரீரம் புஷ்டி உள்ளதாக இருந்தது என்று கேட்டால், இவர்கள் புசித்ததல்ல, இவர்கள் பிரதிஷ்டை இவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டினர். நல்ல கவனிங்க, பிள்ளைய நல்ல CBSE ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுனால வித்தியாசம் வராது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தாலும் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரதிஷ்டை அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டும். நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லும்படி ஏவப்படுகிறேன். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவனை விட பிரதிஷ்டை உள்ளவன் லோக்கல் காலேஜில் படித்தாலும் கர்த்தர் அவனை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். இன்னும் ஆண்கள் திரு திருன்னு தான் முழிக்கிறீங்க. சகோதரர்கள் கொஞ்சம் வாய்களை திறக்கணும். சில பெற்றோர்களுக்கு, தம்பி கையெல்லாம் ஒழுங்கா வச்சுட்டு ஒழுங்கா உட்காருங்க. இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியலையே, என் பிள்ளைய நல்ல இடத்துல படிக்க வைக்கலையே. கர்த்தர் சொல்லுகிறார், படிக்கிற காலேஜ் அல்ல வித்தியாசப்படுத்தி காட்டுவது, உங்கள் பிள்ளையினுடைய பிரதிஷ்டை வித்தியாசப்படுத்தி காட்டும். இந்த உற்சாகம் போதாதே, இந்த உற்சாகம் மைல்டா, இந்த உற்சாகம் போதாதே. சாப்பாடு தான் ஒரு மனுஷனை வித்தியாசப்படுத்தோம்னா நல்ல பணக்காரர்கள் தான் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கணும். வஸ்திரம் தான் ஒரு மனுஷனை வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்க வேண்டுமானால் நல்ல வசதி படைத்தவர்களுடைய வஸ்திரம் தான் வித்தியாசமாய் தெரிந்திருக்க வேண்டுமானால் தானியேலையும் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் வித்தியாசப்படுத்தினது ஆகாரம் அல்ல. கற்றுக்கொள்றீங்களா இல்லையா? இட்ஸ் நாட் a food. சாப்பாடு தான் வித்தியாசப்படுத்தோம்னா பருப்பு வகையும் பச்சை தண்ணியும் காய்கறியும் அவங்களை வித்தியாசப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டினது ஆகாரம் அல்ல, அவர்களுடைய பிரதிஷ்டை. பிரதிஷ்டை. உங்களுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு சிஸ்டர். அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பது ஒரு பிரதிஷ்டை. காலையில் ஒரு அதிகாரம் படிப்பது ஒரு பிரதிஷ்டை. முதல் நாள்ல ஒரு அஸ்திபாரம் போடணுமா வேண்டாமா, ஒரு மணி நேரம் அந்நிய பாஷையில் நான் ஜெபிப்பது பிரதிஷ்டை. வருஷத்தில் 3 முறை நான் உபவாசம் கூறுவது ஒரு பிரதிஷ்டை. ஓ ராபா சம்தலாதியஸ். ஜூலை மாதமா நான் எங்க சபை 21 நாள் உபவாசம் இருப்பது ஒரு பிரதிஷ்டை. இவ்வளவு உற்சாகம் போதாதையா? இந்த பிரதிஷ்டை தான் ஒரு மனுஷனை சமுதாயத்தில் இருந்து வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறது. நான் திரும்ப திரும்ப ஆவியில ஏவப்படுகிறேன். என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கலையே, நான் நல்ல காலேஜில் படிக்கலையே, சென்னையிலேயோ பெங்களூர்லயோ போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே, IITலயோ MITலயோ படிக்கக்கூடிய வாய்ப்பு. பரவாயில்லை தம்பி, சகோதரா சகோதரி, உன் பிள்ளைகள் லோக்கல் காலேஜில் படித்தாலும் பிரதிஷ்டை உள்ளவர்களானால் அவர்களை கர்த்தர் லாஸ்மா கந்தலபாயா சப்ரா டூசியாட்டே கர்த்தரால வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். நம்புறீங்களா? 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 ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் 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 ஒரு விடுதலை வரணும். இன்னும் ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை வரணும். நான் எதிர்பார்க்கிற விடுதலை சத்தம் அல்ல, நான் எதிர்பார்க்கிற விடுதலை கைத்தட்டல்ல, உங்க ஆவிக்குரிய மனிதன்ல வருகிற விடுதலை. சாப்பாடை பற்றி கவலைப்படுறீங்களா? என்ன அரிசியில சமைக்கிறோங்கிறத பற்றி கவலைப்படுறீங்களா? தங்குற இடத்தை பற்றி கவலைப்படுறீங்களா? வசிக்கிற தெருவை பற்றி கவலைப்படுறீங்களா? வச்சிருக்கிற வாகனத்தை பற்றி கவலைப்படுறீங்களா? பயன்படுத்துகிற போனை வச்சு கவலைப்படுறீங்களா? இது எதுவும் உங்களை வித்தியாசப்படுத்தாது. கண்ணீரோட சொல்றேன், யுவர் கான்சிக்ரேஷன், உங்க பரிசுத்த வாழ்க்கை, உன்னுடைய பிரதிஷ்டை தான், உன் பரிசுத்தம் தான் உன்னுடைய பிரதிஷ்டை. வெள்ளிக்கிழமை காலையில் ஆனா நான் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு மத்தியானம் வரைக்கும் உபவாசம் இருக்கிறீங்கல்ல சகோதரி, அந்த பிரதிஷ்டை உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டு. நான் சிலரோடு பேச ஆரம்பிக்கிறேன். வேடிக்கை பார்க்காம ஆராதிக்க தொடங்குங்க. வெள்ளிக்கிழமான என்ன ஆனாலும் பரவாயில்லை, மதியானம் வரைக்கும் நான் தேவனோடு வாசம் பண்ணுவேன். அந்த சாப்பாடை ஒதுக்கி வைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த பிரதிஷ்டை தான் உன்னை வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறது. இந்த ஆலயம் முழுவதும் அப்படி ஒரு பிரதிஷ்டை நிறைந்திருக்கிறபடியினா நீ பாபிலோனிலே குடியிருந்தாலும் வாலிப பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். பெற்றவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. என்ன அங்க படிக்க வைக்கல, நீ ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டும் பிரதிஷ்டை இழந்தா there is no difference. வரமாட்டேங்கிறீங்களே கூட. நான் பைபிள் காலேஜ் ஒன்றும் படிக்கல, பைபிள் காலேஜ் படிக்க கூடாதுன்னு இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை.
But God distinguished me because of my consecration. எவ்வளோ ஊழியமா இருந்தாலும் ஜூன் மாசம்னா ஞானேஷ் ஃபாஸ்டிங். அந்த கான்சக்ரேஷன், அந்த பிரதிஷ்டை தான். இல்லைன்னா சாப்பாடு தான் ஒரு மனுஷனை வித்தியாசப்படுத்தணும்னா திராட்சரசம் தான். பைபிள்லேயே போட்டிருக்கேன், திராட்சரசம் முகக்கலை உண்டாக்கும், திராட்சரசம் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும்னு. சொல்றது கரெக்டா தப்பா என்னத்தையாவது பேசுங்க. இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தில் நீங்க தீர்மானம் பண்ணணும். இந்த அபிஷேக பெருவிழாவுடைய முதல் ராத்திரியில் வீடை பற்றி கவலைப்படுறீங்களா? உங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, உங்களுடைய சாப்பாடு, உணவு பழக்க வழக்கங்கள், நீங்க பயன்படுத்துகிற வஸ்திரங்கள் இல்லை. 200 ரூபாய்க்கு சேலை கட்டினாலும் பிரதிஷ்டை வித்தியாசப்படுத்தும். உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அது புரியல. அது இன்னும் அந்த 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 இன்சைட் நமக்குள்ள வராததுனாலயாக்கும் இன்னைக்கும் 10,000 ரூபாய் துணி தான் நம்மளை வித்தியாசப்படுத்தணும் ஓடிட்டு இருக்கிறோம். பிரதிஷ்டை இழந்துட்டு 6,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டாலும் யூ வில் லூஸ் த தேஜஸ். வேகமாக போனோம், ஆனால் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களே. 10,000 ரூபா ட்ரெஸ்ஸை உடம்புல போட்டுட்டு பிரதிஷ்டை இழந்தாலும் முகத்தில் கலை இழந்துருவானே. புரியல இன்னும். வாட் மேக்ஸ் மீ டிஃபரன்ஸ்? என்னுடைய பிரதிஷ்டை. மூன்றாவது வாசிக்கலாம். மத்தேயு 26:73. வேகமா 26:73. மத்தேயு 26:73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவன் வேறுபடுத்தி காட்டப்படுவான். நான் ஒவ்வொரு வார்த்தையும் வேற வேற வார்த்தை, ஒரே வார்த்தை கிடையாது. அர்ப்பணிப்புள்ளவனை பகுத்து காட்டுகிறார், பிரதிஷ்டை உள்ளவனை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார், தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவனை வேறுபடுத்தி காட்டுகிறார். டிஃபரன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிசைன் பண்ணி காட்டுகிறார், டிஸ்டிங்யூஷ் பண்ணி காட்டுகிறார். மூன்றாவது டிஃபரன்ஸ், வேறுபடுத்தி காட்டுகிறார். இயேசுவை அப்படி சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாததுனால தான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஒரு மனிதனுக்கு 30 வெள்ளிக்காசு கூலி கொடுக்கப்பட்டது. ஏன்னா எல்லாரும் ஒரே போல இருந்தார்கள். இவன் தன்னை மறைத்து கொள்ள விரும்பியும் இயேசு தன்னை ஜனங்களுக்கு மறைத்து கொள்ள முடியவில்லை. அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சொன்னார்கள், இவனும் அவன்களில் ஒருவன், இவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. அதிகமாய் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் வேறுபடுத்தி காட்டப் போகிறார். கவனமா, சில நேரங்களில் இப்படித்தான் பேசணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் தேவனோடு பேசலாம். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோம் என்று கூட பேசலாம். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. பேதுரு இயேசுவினிடத்தில் பேசினதில் 75% கேள்விகளும் விமர்சனங்களும் சந்தேகங்களும் தான் இருந்தது. எப்படியானாலும் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? வேதம் சொல்லுகிறது, சமாரியா ஸ்திரீ இயேசுவோடு பேசின ஒரு வார்த்தைகளும் தேவனை மகிமைப்படுத்தின வார்த்தைகள் அல்ல. நிர்யூதனா இருக்க சமாரியர்களாய் எங்களிடத்தில் எப்படி சம்பந்தம் கலக்கலாம்? கிணறு இருக்கிறதே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இருக்கிறதா? அடுத்த வார்த்தை, எங்களுக்கு இந்த கிணற்றை தந்த யாக்கோபை விட நீர் பெரியவரோ? பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், பேச வேண்டுமானால் இப்படித்தான் பேச வேண்டும். ஜெபத்திற்கு ஒரு மனிதனும் வரையறை உண்டு பண்ண முடியாது. இருதயத்தில் இருக்கிற கேள்விகள் ஜெபம், இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்கள் ஜெபம். ஆண்டவரே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் செவிகொடாதிருப்பீர் என்பதும் ஜெபம்தான். ஜெபத்திற்கு ஒரு மனிதனும் வரையறை வைக்க முடியாது. prayer doesn't have any pattern. வாய்களை திறந்து ஜெபிங்க. கேள்வி கேட்டாவது என் கூட பேச சொல்லு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கொஞ்சம் வாய்களை திறங்க. சின்ன தம்பி மாறலாம் வேடிக்கைலாம் பார்க்குறீங்க. அநேகர் ஜெபிக்க முடியாமல் போவதற்கு காரணம், எனக்கு முறையாய் ஜெபிக்க தெரியாது. அப்படி ஒரு இடத்துல இயேசு சொல்லல. உன்னுடைய மனதில் இருக்கிற ஆதங்கங்கள் தான் ஜெபம், உன் மனதில் இருக்கிற ஏக்க பெருமூச்சு தான் ஜெபம். இது போதாது சகோதரி, உன் மனதில் இருக்கிற வைராக்கியங்கள் தான் ஜெபம். கிதியோன் எப்படி ஜெபிச்சான் தெரியுமா? தேவரீர் எங்களோடு கூட இருந்தீரானால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. எங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த போது நீர் காண்பித்த அதிசயங்கள் எங்கே? அது ஜெபம் தாங்க. பேச ஆரம்பிங்க சகோதரா. உன் மனதில் இருக்கிறதையே நீ பேச ஆரம்பித்து விட்டால் you are a man of prayer. நீ ஒரு ஜெப மனிதன், நீ ஒரு ஜெப மனுஷி.
அல்லது சமாரியா ஸ்திரிய மாதிரி கேள்வியாவது கேட்கணும், ஏதாவது ஒண்ணு பேசணும். பேசாதவர்கள் நடுவில் என் பிள்ளை கேள்வியாவது கேட்குது, பேசாதவர்கள் நடுவில் என் பிள்ளை வானம் திறக்கப்படுவதாக. தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவன் எப்படி வேண்டுமானாலும் ஐக்கியமாய் இருக்கலாம். ஜெபத்துக்கு பேட்டர்ன் செட் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு ஜெபத்துல பிரச்சனை. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு ஜெபத்துல பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, அவங்க என்ன சிஸ்டமேட்டிக் பிரேயரை எதிர்பார்க்கறாங்க, அதனால அவங்களால ஜெபிக்க முடியல. சிஸ்டமேட்டிக்னா என்ன? ஒரு பாரம்பரியத்தின்படி ஜெபிக்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களிலே உங்கள் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கேட்கிற கேள்வியும் ஜெபம் தான் சார். பைபிள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் ஜெபிச்ச விதங்களை நீங்க கோ அண்ட் ரீட். எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்த தேவன் எங்கே? நீரே ஆனால் நானும் கடல் மேல நடக்க. இதெல்லாம் ஜெபமா? அது ஜெபம்தான். எப்படி ஆனாலும் தேவனோட ஐக்கியமா இருங்கள். இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களும் பெருமூச்சுகளையும் பேசிட்டாலே அது ஜெபம்தான். எங்க ஜெபத்தை முடிக்கணும்னே தெரியாது. யூ கேன் ப்ரே லாங் டைம். நீங்க சிஸ்டமேட்டிக்கா 1/4 கிலோ கடுகு, வெங்காயம், பூண்டு, வெள்ளரிக்கான்னு எழுதிட்டு போறதுனாலயாக உங்களுக்கு ஜெபம் ஓட மாட்டேங்குது. உங்க இருதயத்தில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் ஜெபமாக மாற்றுவீர்களானால் உலகத்துல உங்களை போல ஒரு ஜெப வீரன் எழும்பவே முடியாது. எழும்பவே முடியாது. எழும்பவே முடியாது. எழும்பவே முடியாது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி அதிக நேரம் ஜெபிக்கிறீங்க? என் இருதயத்தை ராம் முழுவதும் பிதாவோட இயேசு ஜெபம் பண்ணினார்னு இருக்கிற என்னத்தை பேசுறதுக்கு இருந்திருக்கும்? அன்றைக்கு நடந்ததெல்லாம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். என்ன பெயல்செபூபினால பிசாசை துரத்துறான்னு சொல்லிட்டாங்க பிதாவேன்னு சொல்லியிருப்பார். உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் எங்கேயாவது கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. டைம் ஆயிட்டு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனத்தை வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரை பார்க்கிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கே சேவித்தான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே காத்திருக்கிறவர்களை தேவன் தனித்துவப்படுத்தி காட்டுவார். காத்திருக்கிறவர்களை, those who wait upon the Lord. 4 வார்த்தைகள் கற்றுக்கொண்டோம். கை உயர்த்தி சொல்லுங்க. அர்ப்பணிப்புள்ளவர்களை, அடுத்து பிரதிஷ்டை உள்ளவர்களை, 3 ஐக்கியமாக இருக்கிறவர்களை, 4 காத்திருக்கிறவர்களை. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு அவனுக்கு பிறந்ததினால் 12 பிள்ளைகளும் யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் தான். ஆனால் ஒருவனை மாத்திரம் தனித்துவப்படுத்தி காட்டும்படி பலவர்ணமான அங்கி. கவனிங்க, அங்கி மாத்திரமல்ல, அங்கியோடு தேவனுடைய நேசமும் கலந்திருந்தது. எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அதிலே நன்மைகள் மட்டுமல்ல, தேவனுடைய நேசமும் கலந்திருக்க போகிறது. இந்த சபைக்கு கர்த்தர் தரப்போகிற அத்தனை நன்மையிலும் தேவனுடைய நேசம் கலந்திருக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடையை கொடுத்தார், அதிலே நேசம் இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், அதிலே தேவனுடைய நேசம் இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்காக திறக்கப்பட போகிற வானம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வானம் அல்ல, எனக்காக திறக்கப்பட்ட வானம் யோர்தானிலே இயேசுவுக்காக திறக்கப்பட்ட வானமாய் அமைவதாக. பின்னாடி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்கள் தாமதமானாலும் இந்த ஊழியத்திற்கு ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? ஏன் எனக்கு மட்டும் தாமதமாகிறது? ஏதாகிலும் ஒரு விஷயம் தாமதமாகிறதானால் உங்களை கர்த்தர் தனித்துவப்படுத்தி காட்ட போகிறார். தேவனுடைய நேசம் கலந்திருக்க போகிறது. சத்தியமங்கலம் ஜெயசியோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய நேசம் கலந்திருக்க போகிறது. நீ பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகள்ல தேவனுடைய நேசம் கலந்திருக்க போகிறது. இடத்துல தேவனுடைய நேசம் கலந்திருக்க போகிறது. இந்த சபை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொன்றிலும் தேவனுடைய நேசம், தேவனுடைய நேசம். இன்னும் கொஞ்சம் விடுதலையா ஜெபிக்கலாமே. ஹர்தல் மனா சுடரபலபலபௌஷியந்தரபதியஸ். லோத்தினுடைய கூடாரத்திலே கர்த்தருடைய புருஷர்கள் தங்கினாலும்
அதில் தேவனுடைய நேசம் கலக்கப்படவில்லை. ஆனால் ஆபிரகாம் கூடாரத்தில் தங்கின போது தேவனுடைய நேசமும் கலந்திருந்தது. வேக வேகமா நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் சிலரை பிரித்து விடத்தான் போகிறார். அர்ப்பணிப்புள்ளவர்களை பகுத்து காட்டி, பிரதிஷ்டை உள்ளவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டி, ஐக்கியமா இருக்கிறவர்களை தேவன் வேறுபடுத்தி காட்டி, காத்திருக்கிறவர்களை தேவன் தனித்துவப்படுத்தி காட்ட போகிறார். நேரமா வெளிப்பட்டு 10-11 இருப்பதை விட காத்திருந்து நான் தனித்துவம் உள்ளவனாக மாற விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எவ்வளவு நேரம் வேணாலும் என் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, ஆனால் என்ன நீங்கள் தனித்துவப்படுத்தி காட்டணும். டேக் யுவர் ஓன் டைம். சொல்ல முடியுமா சகோதரா? தேவனுடைய பாதப்படியில் விழுந்து டேக் யுவர் ஓன் டைம். என் திருமணத்துக்காக எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, என் ஊழியத்தை கட்டுவதற்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன வெளியில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் என்ன வெளியே கொண்டு வரும்போது தனித்துவப்படுத்தி காட்டணும். என் ஆராதனையில், என் பேச்சில், என் நடக்கையில் தனித்துவப்படுத்தி காட்டணும். ஆனா பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை காத்திருக்க விட மாட்டான். வாசிங்க யாத்திராகமம் 32 அதிகாரம். நல்ல நிமிர்ந்திருங்க, நல்ல உற்சாகமா இருங்க. யாத்திராகமம் 32:1 வேகமா நம்ம கற்றுக்கொண்டு ஜெபிப்போம். 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள், அப்ப ஜனங்களுக்கு காத்திருக்க முடியல. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் காத்திருக்க முடியல. They can't wait. காத்திருக்க முடியல. ஒரு விஷயம் தாமதமாகுதுன்னா திட்டம் பெருசுன்னு நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலையே. ஒரு விஷயம் தாமதிக்குதுன்னா பிளான் இஸ் கிரேட். ஒரு கவனிங்க, எல்லாத்துக்கும் கைத்தட்ட வேண்டாம். ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க, விதைதான் காலத்தை தீர்மானிக்கும். The seed decides the time. நன்றி. விதைதான் காலத்தை தீர்மானிக்கும். விதைக்கப்படுகிறது வெந்தயமானால் அதுக்கு ஒரு காலம், விதைக்கப்படுகிறது தக்காளி விதையானால் அதுக்கு ஒரு காலம், விதைக்கிறது மா விதையானால் அதுக்கு எடுக்கிற காலம் வேற. ரொம்ப யோசிக்கிறீங்களம்மா, ரொம்ப யோசிக்கிறீங்களே. விதைக்கப்படுகிற விதைதான் காலத்தை தீர்மானிக்கும். Seed decides the future. Seeds decides the time. கவனிங்க கவனிங்க கவனிங்க. சும்மானாலும் கொஞ்சம் மல்லி எடுத்து நீங்க மண்ணில் போட்டு பாருங்க, நாளைக்கே முளைச்சு நிற்கும். வெந்தயத்தை என்னத்தையாவது முகத்தில் ஒரு ரியாக்ஷன் காட்டுறீங்களா பாருங்க. என்ன உயிரோட கொல்லுறதுக்கு இல்லை இப்படி பண்றீங்க? கொஞ்சம் உற்சாகமா இருங்க. ஒரு வெந்தயத்தையோ ஒரு சாதாரண சின்ன சின்ன விதைகளையோ நீங்க தரையில போட்டீங்கன்னா இட் வில் ஸ்ப்ரவுட் ஈஸிலி. உடனே அது முளைத்து வரும். ஆமாதானா? ஆனால் மா விதையோ கொய்யா விதையோ அவ்வளவு வேகமாய் முளைப்பதில்லை. ஏனென்றால் விதைதான் காலத்தை தீர்மானிக்கிறது. எவ்வளவுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஜெபத்தில் உங்களை காத்திருக்க வைக்கிறாரோ அவ்வளவுத்திற்கு திட்டங்கள் பெரியது, திட்டங்கள் பெரியது. கைத்தட்ட வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு நீங்க கைத்தட்ட வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு கைத்தட்ட வேண்டாம். அப்படியே ஆவியில வாங்க பார்க்கலாம். காத்திருப்பு அவமானம் என்று உலகம் சொல்லி தரும்போது, காத்திருப்பு நிந்தை என்று உலகம் சொல்லி தரும்போது தேவன் கற்றுக் கொடுக்கிறார் காத்திருப்பு திட்டத்தினுடைய வலிப்பம். ஓ, the plan is huge. மசுக பராட்டோசி இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கை உயர்த்தி ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya. விதைதான் காலத்தை தீர்மானிக்கிறது. என்ன கவனிங்களேன், எனக்கு தெரியுங்க ரிசீவிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் பேச முடியும். பாருங்க, எனக்கு வேகமாக பேச வரும் சார், எனக்கு வேகமாக பேச வரும், ஓங்கி கைத்தட்ட வச்சுட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு போக வரும். பட் தட் இஸ் நாட் அவர் அசைன்மெண்ட். அதல்ல விஷயம். ஏன் நான் அவசரப்படுறேன்? என் திட்டம் பெருசுன்னு எனக்கு தெரியல. மேல என்ன செய்யறான்னு கீழே இருக்கிற ஆரோனுக்கும் தெரியல, 30 லட்சம் ஜனங்களுக்கும் தெரியல. இன்னைக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? கொஞ்சம் பேச விடணும் ஆவியானவரை. பிளீஸ், ஆவியானவரை ஊழியம் செய்ய விடணும் சார். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, மேல நடக்கிறத எல்லாம் சிசிடிவி மூலமா காட்டணும். இது பலிபீடம் செய்கிற காட்சி பார், இது ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தில் சாம்பலை அள்ளக்கூடிய கரண்டி செய்கிற நேரம் பார். இது ஆரோனுக்கு வஸ்திரம் செய்யப்படுகிற நேரம், தோள்பட்டையிலே ஊரிம் தும்மி வைக்கப்படுகிற நேரம், மார்பதக்கங்கள் வைக்கப்படுகிற நேரம், மெல்லிய வஸ்திரம் குல்லாக்கள் வைக்கிற நேரம்னு காட்டுனா ஒருவேளை இவன் விசுவாசிச்சிருப்பான், கன்றுக்குட்டி செய்யாம இருந்திருக்கலாம், ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் செயல்படாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், மேல நடக்கிறது காட்டாவிட்டாலும் திட்டங்கள் பெரியது. உன் கண் காணவில்லை, உன் காது கேட்கவில்லை, உன் இருதயத்தில் தோன்றவில்லை. பிலீவ். கை தட்டுங்க. பிலீவ். நீ கண்டு விசுவாசித்தாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் திரும்ப சொல்றேன், கடமைக்கு பேச வரல, கடமைக்கு ஊழியம் செய்ய வரல. என் கண் பார்க்கலையே, என் காது கேட்கலையே, என் இருதயத்தில் தோன்றலையே, பரவாயில்ல. நம்பு. ஏதோ பெருசா செய்துட்டு இருக்கிறாரு, ஏதோ பெருசா காலத்தால் அழிக்க முடியாத திட்டங்களை, காலத்தால் அழிக்க முடியாத தரிசனத்தை, 3 அடுக்குள்ள ஒரு தரிசனத்தை இந்த சபைக்கு தரப்போகிறார். 3 அடுக்குள்ள 3 அடுக்குள்ள ஊழியம், 3 அடுக்கு 3 லேயர்ஸ். இந்த ஊழியத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், 3 அடுக்கு உள்ள ஒரு ஊழியத்தை நீ எவ்வளவு காத்திருக்கிறாயோ அவ்வளவுக்கு திட்டங்கள் பெரியது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 அடுக்குள்ளது. இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் ஆவியில வாங்க. எவ்வளவுக்கு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு திட்டம் பெரியது, அவ்வளவுக்கு திட்டம் பெரியது. அவசரப்படாம இருங்க. அவசரப்படுத்தாதீங்க. அவர் அவசரப்படுத்தாதீங்க. Allow God to work. தேவனை வேலை செய்ய விடு. தங்கச்சி, உன் திருமணத்துக்காக வேலை செய்ய விடு, உன் பிள்ளைக்காக வேலை செய்ய விடு, உன் சபைக்காக திட்டம் போட விடு. பாருங்க, சும்மா உங்க ஆத்துமாவுக்கு அது புரியணும். இந்த மெசேஜ் மாம்சத்துக்கு புரிய வேண்டாம், உங்க ஆத்துமாவுக்கு புரியணும் சார். உங்க சோலுக்கு புரியணும். இங்க பாருங்க, உங்க ஆத்துமாவுக்கு புரியணும். அதுதான் விடுதலை. நான் பேசுறது புரியுதா ஐயா? சொல்லுங்க. உங்க ஆத்துமாவுக்கு புரியணும். தாவீது சொல்றாரு, ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி காத்திரு. சோல், ஆத்துமாவுக்கு புரியட்டும். இவன் கீழே கண்ணுக்குட்டி. நீங்க தேவ திட்டத்துக்கு காத்திருக்காம ஏதாவது ஒரு செயல்பட்டுட்டாலே மேல அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார். ஐயோ அம்மா, கீழே நான் தேவ திட்டத்துக்கு காத்திருக்காம டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா கூட பரலோகம் டிஸ்டர்ப் ஆயிருது. இவங்க கண்டுக்குட்டி செய்யறதுக்கு நகையை வாங்கின உடனே மேல ஆண்டவருக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டு சொன்னாரு, உன் ஜனங்கள் தன்னை கெடுத்து கொண்டாங்க, கோ. நான் கண்ணீரோட சொல்றேன், அவரை வேலை செய்ய விடுங்க சார், அவரை வேலை செய்ய விடுங்க. ஜெயசி, அவரை வேலை செய்ய விடுங்க. அவர் அவசரம். அதனாலதான் என்னவோ ஏவாளை சிருஷ்டிக்கும் போது ஆதாமுக்கு தூக்க வர வச்சுட்டாரு. ஏன்னா இல்லைன்னா அவன் தொந்தரவு பண்ணுவான். இதுக்கு பேர் ஜோக். என்ன சிரிக்கணும்? அவனுக்கு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டார். இல்லைன்னா அவன் மூக்கு இப்படி வேணும், முடி இப்படி வேணும். கல்யாணம் கட்டின பிறகு நீ எப்படி வேணாலும் முடிய மாத்திக்கோட, முதல்ல என்ன வேலை செய்ய விடு.
allow God to work. Hallelujah, hallelujah, hallelujah. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இங்க பாருங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரை தொந்தரவு பண்ணும். உங்களுக்கு தெரியாது, நான் சும்மா தானே இருக்கிறேன், எதையாவது செய்வோன்னு நீங்க என்னத்தையாவது செய்தீங்கன்னா அவரு டிஸ்டர்ப் ஆயிடுவார். உங்களுக்கு தெரியுதா அந்த கனெக்ஷன்? சரி, அவர் வர்றதா இருந்தா வரட்டும், அவர் வந்துட்டாருன்னா கண்ணுக்குட்டியை தூக்கி போட்டுடலான்னு கூட இவன் நினைச்சிருந்திருக்கலாம். நீ கண்ணுக்குட்டி செய்யணும்னு திட்டம் பண்ணும் போதே மேல அவர் தொந்தரவு ஆயிட்டார். கர்த்தர்னா கர்த்தர், பாகால்னா பாகாலுங்க. அவர் வரும்போது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஏதாவது செய்யணும். இவன் செய்தான் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் யாத்திராகமம் 32:7, உன் ஜனங்கள் உன்னை தங்களை கெடுத்து கொண்டாங்க, நீ வேகமா கிளப்போ. அந்த திட்டங்கள் பரிபூர்ணப்படவே இல்லை. அந்த திட்டங்களை கொண்டு வந்து தூக்கி போட்டு உடைச்சாரே தவிர இட் வாஸ் இன்கம்ப்ளீட். இந்த உபவாச நாட்கள்ல அந்த அபிஷேக பெருவிழாவின் முதல் ராத்திரியில் ஆண்டவர் என்னோட பேசுறதை என்னால உணர முடியுது. மனுஷனால காத்திருக்க முடியுமான்னா காத்திருக்க முடியும். நம்மளை பிறக்கும் போதே காத்திருந்து தான் பிறக்க வைத்து பழக்கி இருக்கிறார். 9 மாதம் தாயின் வயிற்றிலே காத்திருந்து நாம் பிறக்கிறோம். அதனால மேன் டிசைன் டு வெயிட். ஒவ்வொரு பிள்ளையும் அற்புத பிள்ளை தான். பரிசுத்தாவியினால கர்ப்பம் தரித்த இயேசுவா இருந்தாலும் காலம் நிறைவேறின பிறகுதான் பிறக்க முடியும். மனிதனை வடிவமைத்ததே காத்திருந்து பிறக்கும்படிதான். ஊழியர்களால காத்திருக்க முடியும், விசுவாசிகளால காத்திருக்க முடியும். 24 வயசு ஒண்ணு பெரிய வயசு இல்ல, உன்னால காத்திருக்க முடியும். 27 வயசு ஒண்ணு ஆம்பளைங்களுக்கு பெரிய வயசு ஒண்ணு இல்ல, காத்திருக்க முடியும். 34 வயசு பிள்ளை பிறக்காம இருக்கிறது ஒண்ணு பெரிய வயசு இல்ல, காத்திருக்க முடியும். You are designed to wait. நான் இன்னும் பேசுறேன், நீங்கள் காத்திருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களால காத்திருக்க முடியலன்னு சொல்றது போய் 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 போய். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், சாமுவேல் தனக்கு குறித்திருக்கிறபடி 7 நாள் சவுல் காத்திருந்தாங்க. பாருங்க, காத்திருக்கிறவனால ஒரு நாள் கூட காத்திருக்க முடியாது, காத்திருக்க முடியுமானதனால் தான் 7 நாள் ஒருவனால் காத்திருக்க முடிந்தது. ஆனால் எப்படி சவுல் அவசரப்பட்டான்? சவுல் அவசரப்பட்டது சவுலால் அல்ல, சவுலுக்கு காத்திருக்க முடியும். 8வது 11வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தன்னை விட்டு சிதறி போகிறதை கண்டபோது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன அவசரப்படுத்துறதே நீங்க தான் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, என்ன அவசரப்படுத்துறதே நீங்க தான் சார். என்ன அவசர, பக்கத்துல சொல்லுங்க, என்ன அவசரப்படுத்துறதே பக்கத்து வீடு தான். என்ன அவசரப்படுத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. அவன் அவசரப்படுத்தினது அவன் அல்ல, அவன் அவசரப்படுத்தினது ஜனங்கள். ஜனங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? 22 வயசு ஆயிடக்கூடாது, பக்கத்து வீட்டு அக்கா வந்து கேட்டுருவாங்க, இன்னும் ஒன்றும் பார்க்கலையான்னு. உடனே உங்களுக்கு ஒரு அவசரம் வந்துடும். 4 வருஷம் ஆச்சு, இன்னும் வீடு வாங்கலையா, இன்னும் சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலையா? ஜனங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. டைம் ஆகுது. ஜனங்கள் சொல்லுங்க, ஜனங்கள். யாத்திராகமம் 2:12 வாசிங்க. யாத்திராகமம் 2:12, யாத்திராகமம் 2:12 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்கள் வாசிங்களேன். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி. ஓஹோ, இவன் கொலைகாரனானது பை பர்த்தில் அல்ல. ஏன்னா இவன் லேவி குடும்பத்தில் பிறந்தவன், இவன் கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவன் கொலைகாரனா மாறினது, இவனை கொலை செய்ய வச்சது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அங்கும் இங்கும் பார்த்தான். 3 மணி நேரம் வேணும் உங்களை எல்லாம். பக்கத்துல சொல்லுங்க, அங்கும் இங்கும் பார்த்து. இந்த பக்கத்து வீட்லையும் அடுத்த வீட்லையும் எய்த்த வீட்லையும் பிளிப்கார்ட்டையும் அமேசானையும் பார்க்கிறவன் கொலைகாரன் தான் அவன். அதனால தான் தாவீது சொன்னார், இவனை மாதிரி நான் அங்கிங்கும் பார்த்து கொலைகாரனாகிறதை விட எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி. செய்தி புரிஞ்சிட்டுன்னா ஓகே, ஆனால் புரியல உங்களுக்கு இன்னும். நிறைய பேருடைய அவசரத்துக்கு காரணம். என் ஊழியத்துக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, எந்த ஊழியத்தோட கூட உன்னை கம்பேர் பண்ணக்கூடாது, யாரோடு உன்னை கம்பேர் பண்ணக்கூடாது. உன் கொஸ்டின் பேப்பர் வேற, அவங்க கொஸ்டின் பேப்பர் வேற, உன் அழைப்பு வேற, அவங்க அழைப்பு வேற. நான் மிகுந்த பாரத்தோடு நான் சொல்றேன், அங்கும் இங்கும். இந்த வார்த்தை சொல்லுங்க, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து. அவன் அங்கும் இங்கும் பார்த்து என்ன கற்றுக்கொண்டான்னா, எகிப்தியர்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டான்.
அங்கும் இங்கும் பார்த்து அவன் கற்றுக்கொண்டது புறஜாதிகளுடைய பிரமாணங்களை, மார்க்கங்களை கற்றுக்கொண்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், மேலே என்ன நடக்குதுன்னு தெரியலனாலும் கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்றை செய்கிறார். நான் காத்திருப்பேன். கை உயர்த்துங்க, நான் காத்திருப்பேன். இந்த இளையகுமாரனுக்கிட்ட அப்பா நிறைய பேசினதுனால இளையகுமாரன் மேலே திட்டம் நிறைய இருக்கணும். மூத்த குமாரன் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மூத்த குமாரனிடத்தில் தகப்பன் அதிகமாக பேசினதாக பைபிளில் ஒரு எவிடன்ஸ் இல்லை. அதனாலவோ என்னவோ மூத்த குமாரன் முடிவெடுத்துட்டான், என் மேலே அப்பாவுக்கு திட்டமே இல்லை. நான் தீர்க்க தரிசன ஆவியில் சொல்கிறேன், அதிகம் சொப்பனம் கிடைக்காததுனாலையோ, அதிகம் உங்கள் தலையில் கை வச்சு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லாததுனாலையோ உங்கள் மேலே திட்டம் இல்லைன்னு, கம்யூனிகேஷன் இல்லாததுனால திட்டம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. புரியல? சிலருக்கு அந்த கேள்வி இருக்கிறது, கம்யூனிகேஷன். எனக்கு தான் ஒரு சொப்பனமும் கிடைக்கலையே. எனக்கு சகோதரர்கள் இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கையை உயர்த்துங்க, வாயை திறங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரதர்ஸ் ப்ளீஸ் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் முன்னாடி 5-10 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். உங்களுக்கு தெரியுதா நான் ஆண்டவர் அவசரப்படுத்துறேன்னு? நீங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான திட்டங்களை எக்கோ வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப அவசரப்படுத்தினீங்கன்னா கூட சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். புரிந்தவங்க மட்டும் ஜெபிங்க. ஒரு சிலர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, சொப்பனம் கிடைக்கல, தரிசனம் கிடைக்கலங்கிறதுக்காகவே ஆண்டவருக்கு என் மேல திட்டம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. கண்ணை மூடுங்க. எவ்வளவுதான் சொல்றது உங்ககிட்ட? தேங்க்யூ லோ. பாருங்க, நம்ம கற்றுக்கொள்ற பிரமாணம் என்ன தெரியுமா? ரொம்ப சீக்கிரமா பெற்றுக்கொள்றவன் நீதிமானுன்னும், ரொம்ப ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறவன் பாவின்னும் நமக்கு உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் சத்தியத்தை நன்கு புரிந்து கொண்டீர்களானால், நேரமாக தகப்பனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட இளையகுமாரனை பற்றி தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு நாம் நன்மை செய்தது, அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தது, அவனுக்கு மோதிரம் கொடுத்தது, அவனுக்கு பாதரட்சை கொடுத்தது, அவன் திரும்ப சாகாமல் இருக்க, திரும்ப காணப்படாமல் போக. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நேரமாக தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை வாங்குகிற அத்தனை பேரும் பலவீனர்கள், காத்திருக்கிறவர்கள் பலவான்கள். இன்னும் உங்களுக்கு மெசேஜ் புரியலைன்னு நினைக்கிறேன். உங்களை நம்புறார். ஜெயஸ்ரீ உன்னை நம்புறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். பலவீனனுக்கு தான் முதல்ல, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன், மற்றபடி அல்ல. கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிக்கணும். ஏன் ஸ்டாப் பண்றீங்க? அல்ல, வாய் திறந்து ஜெபிங்க. அப்போ இன்னைக்கு ரொம்ப காத்திருக்கிற நீங்கள் பலவான்களாய் பார்க்கப்படுகிறீர்கள். நீ போக மாட்டேன்னு கர்த்தர் நம்புறார். உனக்கு கொடுக்கலனாலும் நீ வயலை விட்டு போக மாட்டேன்னு நம்புறார். தகப்பனுடைய கற்பனையை கை கொள்ளுவீங்கன்னு நம்புறார். ஆனால் சிலர் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். நீங்க பைபிள்ல எங்க வேணாலும் பாருங்க, நேரமாக நன்மையை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் தேவன் தக்க வைத்துக் கொள்ளுவதற்காகவே கொடுத்தார். இன்றைக்கு ராத்திரி சிலர் மேல தேவ சத்தம் விழுகிறது. உன்னை பலவானாய் பார்க்கிறார், உன்னை பலவானாய். ஓ the fire ரபு கஷ்மதக தரபசியா, உன்னை பலவானாய் பார்க்கிறார். எஸ், அந்த அக்கினி உன்னை, நீ பாவின்னு உலகம் சொல்லும் போது கர்த்தர் உன்னை பலவானாய் பார்க்கிறார். வேடிக்கை பார்க்க கூடாது. உன்னை பாவின்னு சொல்லும் போது கர்த்தர் உன்னை பலவானாய் பார்க்கிறார். கர்த்தர் உன்னை பலவானாய் பார்க்கிறார். கொஞ்சம் கை தட்டுங்க. ஒரு புதிய அபிஷேகம் வெளிப்படட்டும். ஒரு புதிய அபிஷேகம். இந்த முதல் ராத்திரியை சும்மா முடிக்க முடியாது. கொஞ்சம் கை தட்டு. உன்னை பலவானாய் பார்க்கிறார். You are strong.
You are strong, 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 you are strong. நீ பலவான். பராத்துசியாட்டா. பலவான் 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 பலவான். நம்புறார் நம்புறார் நம்புறார். பலவான் பலவான். இன்னும் கொஞ்சம் கை தட்டுங்க. பலவான் 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 பலவான். அர்த்தல்மனா ஒரு புதிய அபிஷேகம். பலவான் 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 பலவான். கொஞ்சம் கை தட்டுங்க. பலவான் பலவான் பலவான். ஒரு அக்கினி. பலவான் 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 பலவான். ஸ்ட்ரெங்த் ஸ்ட்ரெங்த். பலன் 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 பலன். காத்திருக்கும்படி பலன் 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 பலன். பலன். இங்க பாருங்க, எங்கிட்ட ஒருத்தர் ஆண்டவர் சொன்னார், எதையாயிலும் ஒரு விஷயத்தை நேரமா நீ என்கிட்ட பெற்றுக்கொள்ற அப்படின்னா யூ ஆர் சோ வீக். 18 வயசுல 20 வயசுல கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? கிருபன் இல்லை, தாங்காதுன்னு அர்த்தம். இருபத்தி வயசுல பிள்ளைய வீட்டில் வச்சிருக்காம கல்யாணம் கட்டி கொடுக்கிறது வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல் மாத்திரமல்ல சகோதரி. they can't sustain. ஈசாக்கு 40 வயசு வரைக்கும் பிறர் முகம் பார்க்காம இருப்பானா? அவன் பலவான். என்ன சொன்னா புரியும்? ஆனால் உலகம் நமக்கு தப்பா கற்றுக் கொடுக்குது. நேரமா பெற்றுக்கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் நீதிமான் என்றும் பரிசுத்தவான் என்றும், ஏதாயிலும் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறவன் துரோகி, அநியாயக்காரன், சபிக்கப்பட்டவன் என்று உலகம் கற்றுக் கொடுக்கும் போது அப்பா புரிய வைக்கிறார். அவன் செத்தாம்பா, திரும்ப உயிர்த்திருக்கிறான், காணப்படாமல் போனான். அதனால தான் இயேசுவை பேதுரு மறுதலிச்சிட்டு போய் வந்த உடனே நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு. ஆனால் அவனே கேட்குறான், இவன் காரியம் என்ன? அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவனுக்கு கொடுக்கலனால அவன் என் மார்பில் இருப்பான். புரிஞ்சவங்க மட்டும் கர்த்தர் உங்களை நம்புறார். இந்த முதல் ராத்திரி ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். டக்குன்னு வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 42 அதிகாரம் 8 வசனம். ஆதியாகமம் 42 கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆதியாகமம் 42:8. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும், அவர்கள் அவனை, எல்லாரும் திரும்ப வாசிங்க. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர்கள் என்று அறிந்தும், கண்டுபிடிக்கலன்னா இவனும் அவங்களை கண்டுபிடிச்சிருக்க கூடாது, அவங்களும் இவனை கண்டுபிடிச்சிருக்க கூடாது. 13 வருஷம் இடைவெளிக்கு பிறகு இவன் அவங்களை தன் சகோதரர்கள் என்று அறிந்தான், ஆனால் அவர்கள் அவனை அறியவில்லை. காரணம், தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த பகுத்து காட்டுகிற வித்தியாசம் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கூட பிறந்த சகோதரனை கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு வித்தியாசம், சொந்த குடும்பத்தால் உங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி வித்தியாசம், கூட படித்தவர்களால் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு வித்தியாசம். நமக்கு நேரம் இல்லை, ஸ்பீடா வாங்க, கைத்தட்ட வேண்டாம். என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களை அவன் அறிந்தான் அப்படின்னா என்ன? என்னை குழியில தள்ளி விடும்போது நீ என்ன சுபாவத்தோடு இருந்தியோ அதே சுபாவத்தோட தான் இப்பவும் இருக்கிற ரூபனேன்னு திரும்ப சொல்றான். 13 வருஷத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இப்படி இருக்கிறீங்க. பேச்சில் மாற்றம் இல்லை, சுபாவத்தில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த 13 வருஷத்துக்கு இடையில கர்த்தர் என்னை பிரித்து விட்டார். இதோட நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை உபவாச கூட்டம் நடத்தியாச்சு, எத்தனை விடுதலை கூட்டங்கள் நடத்தியாச்சு. இன்னும் என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குன்னா நான் இன்னும் பிரித்து விடப்படவில்லை. என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்களே. யோவான் 21:4 சொல்லுகிறது, அதிகாலையிலே அவர் கடற்கரை ஓரத்தில் நின்றார். சீஷர்கள் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள். எப்படி பாஸ்டர் 3.5 வருஷம் கூட இருந்தவங்களால ஒரு 3 நாள் மரணத்துக்கு பிற்பாடு எப்படி இயேசுவை கண்டுபிடிக்காம போயிட்டு மறுரூபம் அடைந்திருந்தார். He got transformed. இன்னும் புரியல. நான் சொல்றேன், இன்னும் என்ன கண்டுபிடிக்கிறாங்களே ஆண்டவரே. ஹலோ தங்கச்சி, விளையாடாத.
என்ன கண்டுபிடிக்கிறாங்களே. என் தெருவில், என் குடும்பத்தில், என் பட்டணத்தில் ஒரு மாற்றமும் எனக்குள்ள வரலையா? உங்களுக்குள்ள இன்னொரு வெர்ஷன் இருக்குங்க தங்கச்சி, உனக்குள்ள இன்னொரு வெர்ஷன் இருக்கு. நீ அப்டேட் ஆயிட்டன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்யூ. நான் கை தட்டுறேன், ஆவியில் நிரம்புறேன், எல்லாம் ஓகே. ஆனால் யோசேப்பை அவர்கள் அறியவில்லை. ஏன்னா அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குன்னா நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்? இந்த வார்த்தையை சொல்லுங்களேன் என் கூட. இல்லைன்னா நீங்கள் விட்டுரு, நீங்கள் அப்படியே என்ன விட்டுருவீங்க. சொல்லுங்கள், கண்டுபிடிக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குன்னா என்ன வாழ்கிறேன்? ஒரே ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நான் பாஸ்டர் கையில் மைக்க கொடுக்குறேன். 2 கொரிந்தியர் 12:21 சேர்ந்து நாம வாசிப்போம், அப்புறம் நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. இருக்கா? 21, 2 கொரிந்தியர் 12:21. மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய நீங்கள் காமவிகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ? அப்போ இந்த கொரிந்து சபைக்கு ஏற்கனவே எனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு யாருக்கும் பிரயோஜனமா இல்லை, ரைட், வாழ்த்துக்கள். இப்போ இந்த கொரிந்து சபைக்கு ஏற்கனவே பவுல் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டார். இப்ப மறுபடியும் அந்த கொரிந்து சபைக்கு போகணும்னு நினைக்கும் போது போகிறதற்கான ஆயத்த வேலையை செய்யாமல் போகிறதுக்கு முன்னே அந்த சபைக்கு லெட்டர் எழுதுறார். மேக் a note of it. கொரிந்து சபைக்கு போகணும்னு நினைச்ச பவுல் கொரிந்து சபைக்கு நேரடியா போயிருந்திருக்கலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி he given alarm, ஒரு ஆயத்த செய்தி அனுப்புகிறான். நான் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் உங்ககிட்ட வந்தேன்னா என் தேவன் என்ன உங்ககிட்ட தாழ்த்துவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதனால? உன் சபையில வளையல் வாங்கியதாவது முத்தூட்டு பேங்கில் அடகு வச்சுட்டு உனக்கு திரும்ப தராம போனதுனால திரும்ப உன் சபைக்கு வரும்போது நீ எழுப்பி நின்று நகை வாங்கிட்டு போனிய கேடு கட்டவனே, எனக்கு தரணும்னு உனக்கு அறிவில்லை சொன்னதுனால என் தேவன் உங்ககிட்ட என்ன தாழ்த்துவார்னு நான் பயப்படல. அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் நான் கடன்படவில்லை என்று சொன்ன தேவ மனுஷன். ஐயோ, உங்ககிட்ட பேசுறது இல்லை. அப்போ அவன் எழுதுறாரு, ஐ ஆம் நாட், அதில் நான் சிக்கலை. அப்போ எதுக்கு என் தேவன் உங்களிடத்தில் என்ன தாழ்த்துவாருன்னு பயப்படுறாருன்னா, நான் போன வருஷம் அல்லது போன தடவை உங்ககிட்ட வரும்போது அநேக வார்த்தைகளை கர்த்தர் என் மூலமா உங்ககிட்ட பேசினார். ஆனா இந்த தடவை வரும்போது அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்காமல் முன் பாவம் செய்தவர்களாகிய நீங்கள், அதாவது அந்த கேட்டகரி எல்லாம் நீங்க விட்டுருங்க, பழைய வாழ்க்கையிலேயே நீங்க தொடர்வீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன். பழைய வாழ்க்கையிலேயே நீங்க தொடர்வீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் நம்ம கிட்ட அடுத்த தடவை வரும்போது நாம் பழைய வாழ்க்கையில இருக்கிறத பார்த்தா அது அவரை தாழ்த்தும்படி இருக்கும்னு பயப்படுவாரானால் தேவன் எத்தனை அதிகம் நமக்காக பயப்படுவார். இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா பேசுறேன்னா, இது ஒரு தேவ மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அல்ல. ஒரு பலிபீடத்திலிருந்து பேசிவிட்டு ஒரு மனிதன் போகும்போது அடுத்த தடவை வரும்போது அந்த மனிதன் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். அந்த மாற்றம் அங்க காணப்படாத போது அந்த கொரிந்து சபைக்கு வருவதையே அவன் தவிர்க்க பார்க்கிறான். ஐ வாண்ட் டு அவாய்ட், நான் உங்ககிட்ட வரணும்னு நான் விரும்புறேன், ஆனா நான் அதை அவாய்ட் பண்ண விரும்புறேன். நான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்றேன், உங்களை இந்த தடவை பார்த்துட்டு அடுத்த தடவை உங்க வீட்டில் எலக்ட்ரிஷியன் கூட உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவ மாற்றம். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த முதல் ராத்திரி நாம ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். தேவ மனுஷர்கள் வருவதற்கு பயப்படக்கூடாது. நல்ல கையை உயர்த்துங்க சகோதரி சகோதரா. உன் வீட்டுக்கு வந்து போனவங்க அடுத்த தடவை வர்றதுக்கு பயப்படக்கூடாது. 3 வார்த்தைகளை சொல்லி நான் பாஸ்டர் கையில கொடுக்கிறேன். நல்ல கையை உயர்த்துங்க. பயமா இருக்குன்னு சொல்றாரு. எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. பயந்திருக்கிறேன். உன் பாளையத்தில் உலாவுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு.
என்ன மறுபடியும் உன்னை பழைய மாதிரியே பாப்பேனோடு எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் ஜெபிங்க அக்கா. இது ஒரு பரிசுத்தவானுடைய பயம் அல்ல, இது தேவனுடைய பயம். பலிபீடத்திலிருந்து இவ்வளவு பேசியாச்சு, பலிபீடத்திலிருந்து இவ்வளவு கத்தியாச்சு. இப்போ கர்த்தர் இப்படி செய்வார் அப்படி செய்வார்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்த தடவை உன்கிட்ட வரும்போது நீ முன்ன மாதிரியே தான் வாழுவண்ணா. கஷ்டம். புல்பிட் இருக்கிற இடம் மாறணும், விசுவாசிகள் இருக்கிற இடம் மாறணும், இந்த சபையினுடைய ஆம்பியன்ஸ் மாறணும். நல்ல கையை உயர்த்துங்க. ஆவியானவர் ஏவுகிற வார்த்தைகளை நான் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீடை எப்படி பார்த்தாங்களோ அப்படியே தான் இப்பவும் பார்க்கறாங்கன்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லை, கண்டுபிடிக்க முடியாதபடி. அடுத்த தடவை தேவன் உன்னிடத்தில் வரும்போது சிங்காசனம் போட்டு கம்பீரித்து சந்தோஷப்படணும். இல்ல 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 இல்ல, இவங்க எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறாங்க, அடுத்த அப்டேட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லணும். கை தட்ட முடிஞ்சா கை தட்டுங்க. உன்னிடத்தில் வருவதற்கு தேவ மனிதர்களும் சரி தேவனும் சரி பயப்படவே கூடாது. ஜேஎஸ்சி சபை கிட்ட வரணும்னா தன்னை தாழ்த்தணும் அல்ல, தலை நிமிரணும். புரிந்தவங்களுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். பாஸ்டர், இந்த சபைக்கு வந்து போன எந்த தேவ மனிதனாகிலும் இந்த சபையில் அடுத்து கால் மிதிக்கும் போது they will see the change, they will see the change. கொஞ்சம் கை தட்டுங்க. அடுத்த தடவை உன் வீட்டுக்கு உன் சொந்தக்காரங்க வரும்போது, உன் பெற்ற தாய் தகப்பன் வரும்போது அந்த மாற்றத்தை காண்பார்கள். கை தட்டுங்க. let the fire uraba kandalaba, let the fire urama siate abriba hasetelia. நல்ல வேடிக்கை பாரு தம்பி, அழகா இருக்கு. யாருக்காக இதெல்லாம் செய்றீங்க? மனுஷனுக்காக நடிக்கிறீங்களா? அதனாலயாக்கும் இன்னைக்கு யாரையும் வீட்டுக்கு தைரியமா அழைக்கிறது இல்ல, யாரையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல. சொந்த அம்மா அப்பாவை வீட்டுக்கு வர வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன்னா இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னா, தேவன் என்னிடத்தில் உங்களை தாழ்த்துவாரம்மா. ஆனா இந்த சபை கூப்பிட போகிறது, எல்லாரும் வாங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். ஓ ரபா சந்தலபா, வானம் திறக்கப்படுகிறது. இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் உன்னிடத்தில் மாற்றம், உன்னிடத்தில் மாற்றம், பழைய சுபாவங்கள் மாற்றம். கை தட்ட தட்ட ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அக்கினி. வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்களே, என்ன கண்டுபிடிக்கிறாங்களே, என்ன கண்டுபிடிக்கிறாங்களே. என் அந்நிய பாஷையை கண்டுபிடிக்கிறாங்களே, என் ஆராதனை ஸ்டைல கண்டுபிடிக்கிறாங்களே. இந்த வீடு தானே, இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்பமரம் நிற்கும் தானே. இல்ல இல்ல, அடையாளங்கள் மாறுகிறது, அடையாளங்கள். கை தட்டுனா நல்ல தட்டு. அடையாளங்கள் மாறுகிறது, அடையாளங்கள் மாறுகிறது. ஓ, the signs are changing. சபையினுடைய அடையாளங்கள் மாறுகிறது. எல்லாமா ஹசிகா, ஒரு புதிய அபிஷேகம். Your signs are changing. Fire. அடையாளங்கள் மாறுகிறது. என் சொந்த குடும்பம் என்ன கண்டுபிடிக்குதே. நண்பர்களை பார்த்து ஒளிவியா? ஒளியறீங்க தானே. கூட படிச்சவங்களை பார்த்து ஒளியறீங்க தானே. சொந்தக்காரங்களுக்கு மறைச்சு ஓடுறீங்க தானே. ஏன்னா முன் செய்து வந்த பழைய வாழ்க்கை மாறலையே. என் நண்பன் பார்த்தா என்ன பார்த்து 3 வார்த்தைகளை சொல்ல போறோம். தேவன் பார்த்தா துக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது என் வாழ்க்கை. தேவனுடையவர்கள் என்ன பார்த்தா பரிதாபப்படுற மாதிரி இருக்க கூடாது. தேவனற்றவர்கள் பார்த்தா பரியாசம் பண்ற மாதிரி இருக்க கூடாது. என்ன பார்க்கும்போது அவங்க சொல்லணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் தீர்க்கதரிசன ஆவியில சொல்றேன், அடுத்த 3 வருஷத்துல இந்த சபையினுடைய என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கர்த்தர் மாற்றி இருப்பா, மாற்றி இருப்பா, மாற்றி இருப்பா, மாற்றி இருப்பா. வாசல் மாறும், வழி மாறும், பார்க்கிங் ஏரியா மாறும், இருக்கிற இடங்கள் மாறும். நடுவுல ராஜாதி ராஜாவாய், யூதா கோத்திரத்து சிங்கமாய், தலை குனிந்தவராக அல்ல, தலை நிமிர்ந்து ஒருவர் உலாவடும், தலை நிமிர்ந்து உலாவடும், தலை நிமிர்ந்து உலாவடும். சொல்லி சொல்லி ஜெபிக்க முடிச்சிருவோம். தலை நிமிர்ந்து உலாவடும், தலை நிமிர்ந்து உலாவடும், தலை நிமிர்ந்து உலாவடும். ஒரே ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க.
இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் மறுபடியும் உன்னிடத்தில் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படி. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? இப்படி சொல்லி முடிக்கிறேன். கண்ணை மூடிருங்க ப்ளீஸ். ஆண்டவர் பயப்படுறார். ஆண்டவர் பயப்படுறதுனால தேவ மனுஷர்களும் பயப்படுறாங்க. ஒரு வித்தியாசமும் இருக்காம போயிருமோ? நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். கைகளை உயர்த்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில உங்க பெற்றோர் உங்களை பார்த்தா பரிதாபப்படுற மாதிரி தானே இருக்கு என் வாழ்க்கை. பேச மாட்டேங்கிறீங்களே. பேசினா தானே உங்களுக்கு மொழிகள் கிடைக்கும். எனக்கு இருக்கிற டைம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கையை உயர்த்துங்க. விளையாடு, நல்ல விளையாடு. என்னத்துக்கு பாடுறீங்க நீங்க எல்லாம்? நல்ல கை உயர்த்துங்க. ஐ எம் நாட் ஹாப்பி. பாட்டு பாடுறதுல எல்லாம் ஒன்றும் ஹாப்பி இல்லை. இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கா? நல்ல கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்க. பிரைஸ் காட். நல்ல கை உயர்த்துங்க. 3 வார்த்தை சொல்றேன். தேவன் இந்த நிலைமையில என்ன பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாஸ்டர்? துக்கப்படுற மாதிரிலாம் இருக்கும். அதனாலதான் தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இல்லை. இன்னைக்கு கூட வந்துருவார். ஆனா சபையை பார்த்து துக்கப்படுற மாதிரிலாம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைங்க என்ன பார்த்து பரிதாபப்படுற மாதிரிலாம் இருக்கும். தேவனற்றவர்கள் என்ன பார்த்து பரியாசம் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூட பிறப்புகள் கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாதபடி யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றினவர் பூச்சி எந்திரமாய் மாறுகிறது. கடைசி 2 செகண்ட் கை தட்டுக்க பார்க்கலாம். அடுத்த தடவை என்ன பார்க்கும்போது சிலருடைய வஸ்திரம் மாறி இருக்கும், சிலருடைய பேச்சு மாறி இருக்கும். சிறைச்சாலை வஸ்திரம் மாறி மெல்லிய வஸ்திரம். கை தட்டி சொல்லி சொல்லி ஜெபிங்க. தேவன் என்னிடத்தில் வருகிற போது எங்க சபையை பார்த்து எங்க குடும்பத்தை பார்த்து துக்கப்படுற மாதிரி நாங்க இருக்க மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் எங்களை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருக்க மாட்டோம். தேவனற்றவர்களை பார்த்து பரியாசம் பண்ற மாதிரி இருக்க மாட்டோம். எங்கள் நடுவில் தாழ்ந்து போகிற தேவன் அல்ல, தலை நிமிர்ந்து நடக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. கர்த்தனோடு இந்த முதல் நாள் முழுவதும் இடைப்பட்ட அற்புதமான கிருபைகளுக்காக 2 கரங்களை நல்ல உயர்த்தி என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இந்த முதல் நாளில் தம்முடைய வல்லமையான வார்த்தைகளோடு தம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட்ட மகா பெரிய மகத்துவங்களுக்காக எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் சபையோடு பேசினார், குடும்பங்களோடு பேசினார், ஊழியக்காரர்களோடு பேசினார், ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த இறுதி ஜெபத்தை அன்புக்குரிய தேவனுடைய ஊழியர் ஜான் பாலை அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதை தொடர்ந்து ஆசீர்வாதத்தை அன்புக்குரிய பாஸ்டர் இயேசுராஜன் அவர்கள் செய்வார்கள். சர்வரே மக்க கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டரே இப்போ முதல் நாள் ஆண்டரே அபிஷேக ஆண்டரே பெருவிழாக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டரே ஆரம்பத்திலிருந்தப்பா முடிவு வரைக்கும் ஆண்டரே நீர் மகிமையாக நடத்தினரே மக்க கோடி ஸ்தோத்திரம்ப்பா. பாடல் பகுதி ஆராதனையில் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தயவுக்காய் நன்றி அப்பா. நம்முடைய ஆண்டரே தாசர் மூலமாக ஆண்டரே நீங்கள் பேசின ஆண்டரே மகிமையான வார்த்தைகளுக்காய் நன்றி, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் மக்க கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டரே அர்ப்பணிப்புள்ளவர்களாய் ஆண்டரே ஸ்தோத்திரம் உள்ளவர்களை அப்பா பகுத்து காட்டுகிறவரே ஆண்டரே பிரதிஷ்டை உள்ளவர்களை ஆண்டரே வித்தியாசப்படுத்துகிறவரே மக்க கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டரே
ஸ்தோத்திரம்ப்பா. காத்திருக்கிற ஆண்டரே, காத்திருக்கிற மனிதர்களை ஆண்டவரே தனித்துவப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் பேசின மேலான தயவுக்காய், மகா பெரிய அன்பிற்காய் நன்றி ஏசப்பா. அன்றைய திருச்சபைக்கு கொடுத்த ஆண்டரே வார்த்தைகளுக்காய் நன்றி ஏசப்பா. அப்படியே நீங்கள் செய்ய போகிற மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றி ஏசையா. தொடர்ந்து இருக்கிற ஆண்டரே நாளை மறுநாள் ஆண்டரே ஸ்தோத்திர கூடுகிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து ஆண்டரே அற்புதமாக நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே. ஆண்டரே உம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். வலது கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்கள் இந்த கூட்டங்களோடும் கூட இந்த செய்தி கொடுத்த ஊழியக்காரர் கேட்டு நம்ம அனைவரோடு கூட இன்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு டைம் ரொம்ப குறுகியதாக இருந்துச்சு. நாளைக்கு 5:50 சாயங்காலம் ஸ்தோத்திரத்தோடு ஜபங்கள் ஆரம்பிக்கப்படும். தெய்வ பிள்ளைகள் நேரத்தோடு வாங்க. நேரத்தோடு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் இந்த 3 நாட்களை நமக்கு இன்னும் மகிமையாய் மாற்றி தருவார். பத்திரமாக கவனமாய் கடந்து செல்லுங்கள். காலை சரியாக 10 மணிக்கு வாலிபர்களுடைய கூடுகை. உங்களுக்கு தெரிந்த வாலிபர்களின் கட்டாயம் அழைப்பு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.